பொங்கல் பரிசு தொகையை 5000 கொடுக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. போன தடவை நீங்கள் வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியை வலியுறுத்தது 5000. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மகிழத்தக்க வகையில் அறிவிப்பினை செய்வார். அது எவ்வளோன்னு தெரிய சொல்ல முடியுமா? அறிவிப்பார். முன்னேற்பாடுகள் சரியாக நடைபெற்று எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அரிசி, சர்க்கரை போன்ற பொருள்கள் இப்பொழுது நுகர்பொருள் வாணிபக் கழகத்திடமிருந்து பெறப்பட்டு கூட்டுறவுத்துறை மூலமாக அனைத்து கடைகளுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கணும்னா அது மாதிரி கரும்புவை பொறுத்தவரையில் மாவட்ட அளவில் ஒரு கமிட்டி குழு அமைத்து அந்த குழுவினர் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து கொள்முதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே சரியாக வந்துடும். தொகையை பொறுத்தவரையில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். மற்ற பொருட்கள் அரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பை பொறுத்தவரை அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தொகை என்ன என்பதை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். அதிகமாக வடமாடு மஞ்சு விரட்டு, மாட்டு வண்டி ரேஸ் இதெல்லாம் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறுது. இங்கே வந்து ஒரு இண்டோர் ஸ்டேடியம் வடமாட்டு மஞ்சு விரட்டுக்கு நடத்தின கட்டணம் எதிர்காலத்தில் அதையும் முயற்சி செய்யணும்.